அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு ஜோதிட ரசிகர்களுக்கு உங்கள் உயர்தர நட்சத்திர ஜோதிட ஆய்வாளர் பேராசிரியர் முனைவர் KS ராதாகிருஷ்ணன் உடைய அன்பு வணக்கங்கள். இன்று ஜோதி ஞான ஜோதி உயர்தர சோதிட ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக இந்த விருச்சிக ராசியிலே குரு பயிற்சியானது விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்கு என்ன செய்கிறது என்று பார்த்தோமானால், விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்திலே கலஸ்தர ஸ்தானத்தில் குரு இருக்கிறது. சனி 10ஆம் பார்வையாக பார்க்கிறது, கேது 3ஆம் பார்வையாக பார்க்கிறது. ஆகவே இந்த 3 பார்வைகள் உங்கள் ராசியில் விழுந்தாலும் உங்களுக்கு நேர் 180லே குருவினுடைய பார்வை விழுந்து உங்களுக்கு வெற்றிகளையும் வாழ்த்துக்களையும் சிறப்புகளையும் செய்கிறது. எந்த லக்னத்திற்கும் இல்லாத சிறப்பு விருச்சிகத்திற்கு மட்டும் உண்டு. ஏனெனில் குரு வருமானம் என்றவும் குடும்பஸ்தானம் என்ற 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கு உங்களுடைய பூர்வ புண்ணியம் உங்கள் குழந்தைகளுக்குரிய குரு உங்களுடைய கலஸ்தரத்தில் 7இல் நின்று திருமணத்தை செய்து வைக்கிறது. உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் வெற்றி வாய்களையும் வருமான வளர்ச்சியையும் குழந்தைகள் மூலமாக வெற்றியும் குழந்தைகள் வெளிநாடு செல்கின்ற நிலைமையை எல்லாம் இந்த சனி உங்களுக்கு திசை நடத்தினாலோ ராகு திசை நடத்தினாலோ குருவினுடைய நன்மைகளை வருமான வளர்ச்சியும் பூர்வ புண்ணியத்தையும் குழந்தைகளால் வளர்ச்சியும் உங்களால் அடைய முடியும். குரு என்ன செய்கிறது என்றால், உங்களுக்கு 12/10 சூரியனுடைய நட்சத்திரத்திலே 1/5 முதல் 12/6 வரை செல்வதால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி வெற்றி போன்றவையும், 6ஆம் இடத்தில் இருக்கின்ற சூரியன் உங்களுக்கு அரசன் மூலமாக தொழிலிலே வளர்ச்சியும் 7க்கு வந்தவுடன் நீங்களும் உங்கள் துணையையும் பெரிய பெயரை பெறுகின்றவர்களும், சிலருக்கு திருமணத்தை குருவும் சூரியனும் சேர்ந்து செய்து வைக்கின்ற அதிசயத்தை எல்லாம் பார்க்க முடிகிறது. இந்த விருச்சிக லக்னத்திற்கு 9க்குண்டான சந்திரன் காலத்தில் தான் நீண்ட காலமாக 13/6 to 20/8 என்ற ஒரு காலம், 30/11 முதல் 4/2/2025 வரை ரோகிணியில் செல்லுகின்ற காலம் எல்லாம் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் வளர்ச்சி, தாய் தந்தை மூலமாக, குறிப்பாக தந்தை மூலமாக சந்திரன் தாயை குறிப்பதால் தாய் மூலமாக கூட நன்மைகளை பெற அற்புதங்களை பார்க்க முடிகிறது. செவ்வாயினுடைய காலமானது 1-6 என்று போட்டிகளில் வெற்றி, நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு செல்லுதல். செவ்வாய் மிதுன ராசியில் இருக்கின்ற காலம் மிக மிக கவனமாக உங்களுடைய பயணத்தை செய்ய வேண்டும். 27/8 to 9/10 என்று அந்த தேதி கூட இங்கே நான் குறிப்பிட்டு இருக்கிறேன். விருச்சிக லக்னத்திற்காரர்கள் மிருக சீரிடத்திலே இந்த 21/8 to 9/10 செல்லுகின்ற பொழுது 27/8 to 9/10 மிக கவனம். இல்லை என்றால் விபத்தை சந்திக்கின்ற வாய்ப்பினை இந்த மிருக சீரிடத்திலே செவ்வாய் செல்லுமானால் ஏற்படும் கவனம். அதுவும் ராகு சாரத்தில் செல்லுகின்ற பொழுது இந்த ராகு உங்களுக்கு குருவனுடைய பணியை செய்வதால் கவனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் எச்சரிக்கை செய்ய நினைக்கிறோம். ஆகவே குருவை பொறுத்தவரையில் திருமணத்தையும் கூட்டாளி மூலமாக மனைவி மூலமாக தன வளர்ச்சியும் உங்களுக்கு இந்த ஆண்டு செய்கிறது. புண்ணியமான ஆண்டு. குரு உங்களை பார்த்து பூர்வீகத்தையும் குழந்தை வேண்டுவோர் குழந்தையும் தருகிறது. மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். இதுக்கு லைக் செய்யுங்கள், உங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்களிடம் இந்த உயர்தர நட்சத்திர ஜோதிடத்தை தெரிவிப்பதோடு உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் தகவலை கேளுங்கள். உயர்தர நட்சத்திரத்தில் சிறந்த ஜோதிட கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.